அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜியாத் 11/2/2026 ஜெஃப்ரி எபிஸ்டன் இப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கடி இப்போ நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டு வருவீங்க. நான் இந்த வாய்ஸ் கிளிப்பை இந்த கார்ட்டூன் ஆடியோ வீடியோவோட நான் போட காரணம் என்னென்ன நான் பேசுகிற டாப்பிக்குக்கும் கார்ட்டூனுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் பேசுறது எனக்கு தனிப்பட்ட கருத்து. யூடியூபோ இல்லாட்டி வெப்சைட்டோ சில மீடியாஸ் இப்போ இந்த அசிஸ்டன்ட் ஃபைலை பற்றி பேசிக்கொண்டு வாரத்துக்கும் நான் பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இது இந்த அசிஸ்டன்ட் ஃபைல் இது ஆல்மோஸ்ட் 6 வருஷத்துக்கு முன்பு வெளியாகி முடிஞ்சு. ஆனால் இப்போ வத்தி கொண்டு போகுது. என்ன காரணம் இல்லை இங்கிட்ட உள்ள 2 நாட்டுக்குரிய வார், இந்த ஈரான் அமெரிக்காவுடைய வார்னால சில ஃபைல் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால இது ஒரு முக்கியமான பதிவு என்னோட சமுதாயத்துக்கு. அது மட்டும் இல்லை என்னோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் நான் பாதுகாக்கணும். ஏண்டா ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்டுக்கொள்கிறேன். தெரியுமா, இந்த அசிஸ்டன்ட் ஃபைலில் இன்வால்வ் ஆகின பெரிய பெரிய பார்ட்டிகள் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எலன் மாஸ்க் ஆகிக்கலாம், பில் கிளின்டன் ஆகிக்கலாம், ரிக்கி மார்ட்டின் ஆகிக்கலாம், இல்லாட்டி மைக்கேல் ஜாக்சன் ஆகிக்கலாம். இன்றைய மைக்கேல் ஜாக்சன் செத்த காரணமே மெயினாக இந்த அசிஸ்டன்ட் ஃபைல்லேருந்து வெளியாக போயிட்டு தான் அவங்கள கொண்டாங்க இந்த மைக்கேல் ஜாக்சன். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்றா ஃபார் எக்ஸாம்பிள் எலன் மாஸ்க்ன்னு எடுத்துக்கொள்வோமே, இல்லாட்டி பில் கேட்ஸ்ன்னு எடுத்துக்கொள்வோம். ஓகே, ஏன்னா பில் கேட்ஸை பேச அடிக்கடி ஓவராக பட்டுக்கொண்டு வருது. இந்த பில் கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவன் கோடீஸ்வரன். எந்த அளவுக்கு கோடீஸ்வரன்டா தண்ணிக்கான டெக்னாலஜியில் உருண்டு கரண்ட் ஒருத்தன் தான் இவன். சரிங்களா, இன்றைக்கு வெக்சின் பின்னுக்கால மெயின் துரும்பிக்கிறதே இவன் தான். அந்த அளவுக்கு சொல்லி முக்கியமான லைபிலிட்டிஸுக்கு அதே மாதிரி சயின்டிஃபிக் லேபர்ஸுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்ட் இவன் ரைஸ் பண்ணி இவன் சொந்த பாக்கெட்டால் கொடுத்து கொண்டு போகிற ஒருத்தன் இன்றைக்கு இந்த சீக்ரெட் ஐலண்ட், இந்த டெவில் ஐலண்ட் சொல்லுவாங்க, இது ஒரு தீவு. இந்த தீவுக்கு போயிட்டு தான் ஒரு 6 வயசு 7 வயசு 10 வயசு 12 வயசு 14 வயசு ஒரு பொம்பளை பிள்ளையோட படுக்கணுமா? ஏண்டா இவனுக்கு ஈக்கிற சல்லிக்கு இவனே ஒரு மோதியை சின்னோடு வச்சுக்கிறான். இவனுக்கு வைக்கலாவா? இவனுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு சிக்யூரான ஒரு ஷோரூம் இல்லாட்டி என்ன சாரி ஒரு சின்ன உடனே வச்சுக்கொண்டு அதுக்கு இவனுக்கு ஏற்ற மாதிரி சிசிடிவிகளை வச்சுக்கொண்டு இவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த செக்யூரிட்டிஸை டைட் பண்ணிக்கொண்டு இவனுக்கு பசந்தா. ஏண்டா இங்கிட்டு சின்ன பிள்ளையில கிட்னாப் பண்ணுற பெரிய டிராஃபிக் கூட்டம் உண்டே இருக்குது. அப்போ இவனுக்கு ஈஸியாக ஒரு கோடி ஒன்றை கொடுத்து ஒரு 2 கோடியை கொடுத்து ஒரு 7 வயசு பிள்ளை கிட்னாப் பண்ணி போட்டு இவனுக்கு அந்த வீட்டில் வச்சு அந்த இப்போ வார ஃபைலெல்லாம் அப்படி தானே. என்னென்னா ஒரு சின்ன ஒரு பொம்பளை பிள்ளைய அவங்க தேவையில்லாத விஷயத்தை பண்ணிட்டு என்ன செய்து கொண்டுட்டு அதுக்கு ஒரு ஃப்ளேவர் வைக்குது. கோன் ஃப்ளேவர், சீஸ் ஃப்ளேவர், ஆப்பிள் ஃப்ளேவர் எடுத்து இவனோட அதை கொண்டாடு. இதுதான் நீங்கள் இப்போ மீடியாவில் பார்த்து கொண்டு வாரீங்க. ஆனால் இதுக்கு பின்னுக்கு அழிக்கிற உண்மை சைத்தானிக் ஏஜென்ட். விளங்கிச்சா? நம்பிதான் ஆகணும். அதுதான் உண்மை. இங்கிட்டு இந்த இடம் சொல்றது இந்த சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. தெரியுமா, இந்த முக்கியமான உலகத்துல கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் அங்கிட்டு இப்ப பாருங்க, நீங்க அந்த இடத்துக்கு போனவங்க எல்லாம் இந்த இப்ப இருக்கிற உலகத்துல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் 2026 என்ன நிலைமையில இருக்கிறாங்க? ஒருத்தன் பிரசிடென்ட் ஆகிக்கிறான், இன்னொருத்தன் பிரைம் மினிஸ்டர் ஆகிக்கிறாங்க, இன்னொருத்தன் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிக்கிறாங்க. கண்ணு மூக்கு தெரியாதவங்க எல்லாம் ஃபேமஸ் லெவலில் எழுந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் செலிபிரிட்டிஸும் நான் சொல்லி சொல்றேன். தெரியுமா, எல்லாம் இப்போ ஈக்கிற எல்லாம் சிங்கர்ஸ் மார்கள், செலிபிரிட்டிஸ் மார்கள் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் 99% அங்கிட்டு போயிட்டு டச் ஆகிட்டு அங்கிட்டு ஈக்கிற அந்த பிளான் எடுத்துகிட்டு இக்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. தெரியுமா, இது எனக்கு இலுமினாட்டின்னு ஈஸியாக சொல்லல. ஏன்னா இது இலுமினாட்டிக்கிட்ட பவர்ஃபுல்லானது சீக்ரெட் சொசைட்டி. அடுத்த உலகத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை இவங்க அந்த இடத்த பிளான் பண்ணுறது. இவங்களுக்கு கட்டுப்பட்டா அந்த இடத்துக்கு லேசியில் போயிடாது. இவங்களுக்கு கட்டுப்பட்டா தான் அந்த நிலைமைக்கு வரையணும். ஓகே, ஸோ அதனால இன்றைக்கு நான் இப்போ இந்த கார்ட்டூனை நான் ஏன் போட்ட காரணம் வேண்டாம், இந்த கார்ட்டூன் மூலமாக தான் அந்த பிள்ளைகள் எப்போ உள்ள பிள்ளைகள் 1987 86 85 இருக்கிற அந்த பிள்ளைகள் அந்த மாதிரி கார்ட்டூனை பார்க்க போயிட்டு அவங்களோட மைண்ட் செட் அப்படியே மாறிடுச்சு. என்னது படம், என்ன இது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களுக்கு ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டு, ஏன்னா வீட்டில் ஃபைல் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இந்த புள்ளைகளோட உமா வாப்பா ஆல்ரெடி போலீஸில் போயிட்டு என்ட்ரி ஒன்று போட்டிக்கிறாங்க. என்ன மாதிரி என்ட்ரிண்டா எந்த பிள்ளைகளோட நடவடிக்கை சரியில்லை, எந்த பிள்ளையோட ட்ரெஸ்ஸிங் கோட் சரியில்லை, எந்த பிள்ளை வித்தியாசமாக நடந்து கொண்டு போகிறேன்னு சொல்லி போட்டு தான் என்ட்ரியை போட்டிக்கிறாங்க. தவிர அங்கிட்டு பிள்ளைகள் ஒரு என்ட்ரியை போட்டியில் இல்லை, இந்த மனுஷன் என்ன கிட்னாப் பண்ணிட்டு போனான், இந்த மனுஷன் என்ன வீட்டு தொட்டான், இந்த மனுஷன் என்ன வீட்டு வச்சான், இந்த மனுஷன் என்ன இப்படி படுக்க போட்டான்னு சொல்லி போட்டு ஒரு என்ட்ரியும் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி கார்ட்டூன் மூலமாக இப்போ அந்த ஃபைலில் வெளியாகிற அந்த பொம்பளை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டீங்களா? ரைட்டா, இது மென்டலி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தயவு செய்து நான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இப்போ இருக்கிற உமா வாப்பா, இப்போ இருக்கிற கார்டியன்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன்.
நீங்கள் செய்த பெரிய ஒரு தப்பு தான். அதே கார்ட்டூன் தானே, புள்ள பார்த்துட்டு போனால் பார்த்துட்டு போட்டோம். உங்களுக்கு வேலையை ஒன்று செய்யணுமா, புள்ளோட கையில் ஃபோனை கொடுப்பீங்க கார்ட்டூன் பார்க்குறது. புள்ள தின்னது இல்லையா, புள்ளோட கையில் ஃபோனை கொடுப்பீங்க கார்ட்டூன் பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் வந்து இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் வந்து 1987 கார்ட்டூனை பார்த்து இன்றைக்கு இந்த நிலைமையில வந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிக் பாஸ் எடுத்துக்கொள்கிறேன். சரியா, உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு. இன்றைக்கி நீங்கள் பிக் பாஸை நீங்கள் பார்த்துக்கிட்டா இன்னொரு 10-20 வருஷத்துல நீங்கள் எடுங்க, உங்களுக்கு கண்ணு முன்னுக்கு எவிடன்ஸ் இறங்குது. இன்றைக்கு ஸ்ரீலங்கா பேசிக்கொண்டிருக்கிற ரூட் என்ன வந்து டிஜிட்டல். ஓகே, இது மஹிந்த என்றாலும் பரவாயில்ல, சரிங்களா, அனுர என்றாலும் பரவாயில்ல, சஜித் என்றாலும் பரவாயில்ல, இன்னும் அடுத்தடுத்து யார் பிரசிடெண்டாக வரணும்னு ஆசைப்படுறாங்களோ எவன் என்றாலும் பரவாயில்ல, நல்லா நோட் பண்ணி ஒரே ரூட்டில் தான் போகிறாங்க. இல்லைங்கச்சா, ஏண்டா டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் ஐடி, டிஜிட்டல் ஐஸ், டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே டிஜிட்டல் தான், கேஷ்லெஸ் சொசைட்டி. இப்போ இந்த டிஜிட்டலில் கொண்டு போகிறதுக்கூடிய சிஸ்டம் தான் இந்த பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் மூலமாக உங்களுக்கு பிக் பாஸ் மட்டும் இல்லை, ஆனால் நீங்கள் பார்க்குறது பிக் பாஸ் சுற்றி நான் உங்களுக்கு பிக் பாஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இந்த பிக் பாஸ் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஆனால் இந்த பிக் பாஸில் வந்து உங்களுக்கு இப்போயே சொல்லி தராங்க, யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல், சிசிடிவி முழுக்க போட்டிக்கிறோம், நீங்கள் எங்கேயும் தப்பே இல்லாது, உங்களோட கையில் கேஷ் இல்லை, நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போயே உங்களோட மண்டே வந்து அப்படியே நியூட்ரலாக கொண்டு வந்து வராங்க. ஏன்னா அந்த டைமில் இன்னொரு 10-15 வருஷத்துக்கு போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி அடிமையாகிடுவீங்க. ஸோ அதனால இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்கணும். 1987, 86, 85 கார்ட்டூன் பார்த்த அந்த புள்ளைகள் இன்றைக்கு என்னமோ ஒரு ஐலண்ட். இப்போ வந்திருக்கிறது வெளியே வந்து ஒரு ஐலண்ட் தான், டெவில் ஐலண்ட் சொல்லி போட்டு ஒரே ஒரு ஐலண்டு விஷயம் தான் இந்த எபிசோட் ஃபைல் உள்ள வந்திருக்கு. இன்னும் எத்தனை ஐலண்ட் சீக்கிரம் இதே மாதிரி டிக்கெட் எடுத்து பாஸோட செக்யூரிட்டி கார்டோடு அங்கிட்டு போகணும். அதில் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகும், எந்த போலீஸும் இன்வால்வ் ஆகாது, எந்த சிஐடியும் இன்வால்வ் ஆகாது. கப்பலில் நடுவில் போயிட்டு விட்டுருவாங்க. 10 நாள் 14 நாள் 30 நாள் இங்கிட்டு வாரு. இந்த ஐலண்ட் மாதிரி இப்போ எபிசோட் ஃபைல் ஐலண்ட் மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஐலண்டுகள் இருக்குது. ஸோ அதனால வந்து நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற மூத்தவங்க, தலைவர், அதே மாதிரி தாய் தகப்பன்கள், பள்ளி, ஸ்கூல், சொசைட்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். ஸ்ரீலங்கா சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்குது. ஓகே, அப்படி மெல்ட் ஆகி வந்து போகிறாங்க எங்கள் ஆட்கள். அதனால 1987, 85, 86 நடந்த பிள்ளைகளுக்கு அப்போ கார்ட்டூன் வந்து நெட்வொர்க் சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு அனிமேஷன் இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் பாதுகாக்கணும். பெரிய லெவலில் எங்கள் சமுதாயம் போயிட்டு இப்படி உள்ள போகுது. பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபோனை கொடுத்து கார்ட்டூன் பார்க்க வச்சுங்க. இல்லைங்கச்சா, டெக்னாலஜி இல்லாத காலத்தில் பிள்ளைகளோட பிரெயின் வாஷ் பண்ணி இன்றைக்கி டெவில் அங்கே கூட்டிகிட்டு பேசிக்கிற ஒரு கூட்டம் இப்போ உள்ள கார்ட்டூனை பார்த்தா முந்தி ஃபோன் பெருசாக இல்லை, அப்படி இருந்தும் இப்படியோ நிலைமை. இன்றைக்கு எல்லா கையிலும் ஃபோன், பிள்ளைகள் தின்னல்லாட்டி, பிள்ளைகள் ஆடலாட்டி, பிள்ளைகளை வெளியே விட்டு கார்ட்டூன் ட்ராமா ரெண்டு ஃபோன் போதாது டெப்பை வேலை வாங்கிட்டு. ஸோ அதனால உங்களோட சமுதாயத்தை அல்லாக்கா வேண்டி பாதுகாத்துக்குவாங்க. ஏன்னா இதுக்கு போகிற வார ஜெனரேஷன் வந்து தனித்தர சைத்தானிக் ஜெனரேஷன். இன்றைக்கு எபிசோட் ஃபைல் சொல்கிறது வந்து இட்ஸ் நத்திங், சரிமா? இது வந்து 0, இல்லைங்கக்கா. இன்றைக்கி மூடி பொத்தி வளர்த்த ஒரு பொம்பளை புள்ள, 16 வயசு பொம்பளை புள்ள யாரோ சுண்ணத்தை எடுத்து இல்லாதவனத்தோட ஓடி போகிற நிலைமைக்கு இன்றைக்கி காலம் போயிட்டு கொண்டீங்கி போக இதுக்கு இதை வேஸ்ட்டாக போகும். இந்த தேவையில்லாத இந்த மீடியா சேம், இந்த கார்ட்டூன் சேம், இதேம் அதேம் எல்லாத்தையும் தூக்கி பிள்ளைகளோட கையில் கொடுக்க ஃப்யூச்சரில் வந்து உங்களோட பிள்ளைகளோட உங்களையும் பிடிக்கலாம், இல்லைங்களா? ஸோ அதனால வந்து இது ஒரு பெரிய ஒரு வார்னிங்கை நான் சொல்லிக் கொடுக்குறேன். தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஃபோனோட கொடுக்குறத நிப்பாட்டுங்க. என்னோட சமுதாயம் தூங்கிக்க வந்து இருக்குது, அதை பற்றி பேசி வேலை இல்லை. அது சுற்றி இன்றைக்கி நான் பொலிட்டிக்கல் பேச வரையும் இல்லை, அதே மாதிரி இந்த முஸ்லீம் தலைவர் மக்களை பற்றி பேச வரையும் இல்லை. இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பெரிய வார்னிங் வந்து தந்து கொடுக்குறேன்னா சரியா? ஏற்கனவே சமுதாயம் ஒரு சைட்டில் நாசமாக போயிட்டு முடிஞ்சு, ஆனால் இதுக்கு போகிற வார ஜெனரேஷன் வந்து சரியான ஷாப். ஓகே, கிட்ட கூட நெருங்கி இல்லாது, எல்லாம் டிஜிட்டல் வந்து கொண்டிருக்க போகுது. அதனால உங்களோட பிள்ளைகள் டிக்டாக் யூஸ் பண்ணுதா கொஞ்சம் மெயின்மெண்ட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கார்ட்டூன் யூஸ் பண்ணுதா ஒரு அடிக்கே ஸ்டாப் பண்ண வேணாம். ஏன்னா இதெல்லாம் வந்து சைக்காலஜி படித்த ஆட்கள் கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்கள். 3 ஜாதி கான்சியஸ் இருக்குது நிலைமை. ஒரு மனுஷன் நிலைமை 3 ஜாதி இருக்குது. கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரியுமா? இந்த சப்கான்ஷியஸ் தெரியுமா? எங்களே பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட்டூன் வந்து ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன். அதே என்னமோ சொல்லுது, பயம் போகுது, அங்கிட்டு சிங்கம் வருது, இங்கிட்டு புலி வருது, நான் நினச்சி பண்ணிப்போம். இல்லை, இது வந்து அவனோட பிரெயின் வாஷ், அவனோட மண்டல போயிட்டு பதியுது, ரைட்டா? அவனோட மண்டல மெமரியில் போயிட்டு அப்படியே பதியுது. அதனால சப்கான்ஷியஸான பிள்ளைகளை வந்து உங்களுக்கு விளங்காது. ஒரு 30 வயசு 19 வயசு ஆக போது தான் அவனோட நிலைமை விளங்கும். அதை சுற்றி ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன்.
சமுதாயத்தை காப்பாற்றணும். அதனால இந்த வாய்ஸ் கிளிப்பை வைக்கிறேன்னா தயவு செய்து பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் பார்க்கறத நிப்பாட்டிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.